அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. துலா ராசி மற்றும் துலா லக்னம் எப்படி இருக்கீங்க? துலா ராசியை பொறுத்தவரை இந்த வீக் ஒரு பிரேக் த்ரோ தரக்கு காத்துட்டு இருக்கா? ஒரு சேலஞ்சஸ் இருக்கா? அந்த சேலஞ்சஸ் உங்களையே ஓவர் கம் பண்ணி வருமா? எனக்கான டைம் எப்ப அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வீக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் டீகோட் யுவர் திஸ் வீக். ராசிநாதன் 12ஆம் இடத்துல நீசம். கொஞ்சம் ரொம்ப நாட்களாகவே இனம் புரியாத ஒரு வருத்தமும் ஒரு கவலையும் உங்களை தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப இந்த வார்த்தையை சொன்னா ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ 12ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமா இருக்காரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய். ராசிக்கு 10ல குரு. துலாத்தை பொறுத்தவரையும் குரு ஆகாதவர். அதே போல 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பாதகாதிபதி பிளஸ் லாபாதிபதி சூரியன், புதன் மற்றும் கேது. இந்த முக்கூட்டு கிரகங்களும் துளாராசியில இருக்காங்க. ஸோ துளாராசியை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு துளாராசியோடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது எ பேலன்சிங் பர்சனாலிட்டிஸ். எல்லா விஷயத்தையும் நீ பண்ணினது கரெக்டு, நீ பண்ணினது தப்பு, இந்த விஷயம் பண்ணலாம், இந்த விஷயம் பண்ணக்கூடாது, நீ இப்படி பேசியிருக்கலாம், இப்படி பேசியிருக்கூடாது, இந்த மாதிரி எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ்னா அது நீங்க தாங்க. உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும், ரொம்ப அதிகமாக தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 35ல் இருந்தால் கூட 50 இயர்ஸில் இருக்கக்கூடிய மெச்சூரிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுக்கு ரொம்ப அதிகம். யாரையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ரீசெண்ட் டைமில் நான் பார்க்கக்கூடிய கிளைண்ட்ஸோட ஜாதகம் துளாராசியா ஃபஸ்ட்டு ஒரு டிக். மேரேஜ் லைஃப்பில் 1000 கஷ்டம் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் இந்த பொண்ணு இந்த பையன் விட்டுட்டு போக மாட்டாங்க. எவ்வளோ ஃபினான்ஷியல் ட்ரபிள் வரட்டுங்க, ஸ்ட்ராங்காக நிற்பாங்க, பேசுவாங்க அப்படிங்கிறதுல சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டபிளான பர்சன் யாருன்னா அது நீங்கள் தான். ஸோ இந்த நேரத்தில் ரீசெண்ட் டைமில் இந்த விஷயத்தினாலேயே உங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு வெகுளித்தனம். எதுக்கு எடுத்தாலும் ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம மீறி எதுவும் நடக்காது, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சேம் டிஃபைன் ஸ்டோரியை நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு கிளைண்ட்டோடைய ஜாதகத்தை பார்த்தோம். அவர் பார்த்திங்கன்னா அவர் ராசியிலே சுக்கிரன் இருக்கார். அப்போ நல்லது கெட்டது அவருக்கு தெரியாது. இந்த ராசியிலே சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப டஃப்பான டைமுங்க. இந்த மாதிரி நம்ம போய் மாட்டிட்ட ராசியிலே இந்த ராசிக்கு சுக்கிரன் அங்கேயே இருந்தாருன்னா அந்த மாதிரி எல்லாருமே நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கருங்கிற ஒரு பட்டத்தை கட்டி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இந்த துலாத்தை பொறுத்தவரையும் சுக்கிரன் இருக்கக்கூடாது. ஸோ இதனால என்ன ஆகுனா எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அவரே பேக்கெட்ல இருந்து பணத்தை கொடுத்துருவார். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி போட்டு ஒரு வெளியே ஃபங்க்ஷன் போட்டு யோசிக்காம பணத்தை செலவு பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஜாதகத்தை பார்க்கும்போது சொன்ன ஃபினான்ஷியலில் ரொம்ப கஷ்டம் வரப்போகுது, கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்ம கிளைண்ட்டை பார்த்த ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அக்கா பொண்ணை அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணி படிக்கிறோ அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சிருக்காரு. பட் இன்னைக்கு அவங்க எல்லாருமே வளர்ந்து பெரிய ஆளாகி அப்படியே போயிட்டாங்க. இவருடைய குழந்தை இன்னைக்கு கஷ்டப்படுது. அதாவது என்னுடைய அக்கா மகளை நான் இன்னைக்கு பெரிய ஆளாக்கி பார்த்துருக்கேன் மேடம். என்னுடைய குழந்தை இன்னைக்கு என்னால் ஒரு நார்மலான ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு தசா புத்தி கொடுக்கும்போது அதை அடுத்தவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எந்த காலமும் விடக்கூடாது. ஒரு ராசிநாதனா ராசியை பார்த்தாதான் உங்க சொத்து உங்களுக்கு, உங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு, உங்களுடைய தொழில் உங்களோடது, அதே போல உங்களுடைய பிஸ்னஸ் உங்களோடது. இன்னொருத்தர்கிட்ட போக விடாம பார்த்துக்கலாம், அதை நீங்களே அனுபவிக்கலாம். இப்போ ராசிநாதன் வீக் ஆகிட்டாருன்னா என்னங்க, நம்மளுடைய பொருளை பிறர் பயன்படுத்துகிற மாதிரி, நம்ம சொத்தை பிறர் பயன்படுத்துகிற மாதிரி, நம்மளுடைய உழைப்பை பிறர் பயன்படுத்துகிற மாதிரி, இதுதான் மெயினான பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு துலாத்தை பொறுத்தவரை ரொம்ப அதிகமாக நடந்துச்சு. இனி எப்படி இருக்க போகுது? ஃபஸ்ட்டு வேலை சார்ந்த விஷயத்தில் நம்பிக்கையாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு வேலைக்கு ஒரு பர்சனாலிட்டிஸை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க. அந்த பர்சனாலிட்டி கூடயே உங்களுக்கு வேலைகள் நிறைய வேலை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். இனி அந்த ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆக போகுது. அதுக்கு அடுத்தது வீடு இடம் சார்ந்து, அதாவது நான் நல்ல ஒரு வீடு கட்டியிருக்கேன் மேடம், ஃபினிஷிங் பண்ணுற ஸ்டேஜில் எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் இல்லவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த வீடு ஸ்டாப் ஆயிடுச்சு. இது எல்லாமே என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சனி பகவான்கிற மெயின் பிளானட் தான் இன்னைக்கு காரணம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது, ரொம்ப நாட்கள் நிற்கிது. சனி பகவான் பல வருஷமா நிற்கிது. சனி பகவான் கூட ராகு பகவான். சரி, இவங்க 2 பேருடைய காம்பினேஷன் பாருங்க. இப்போ பிறந்த கால ஜாதகத்துல சாட்டன் ராகு காம்பினேஷன்லாம் வந்துச்சுன்னா காரியும் கருநாகமும், அப்போ சனி பிளஸ் ராகு 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த இடத்த அப்படியே காலி பண்ணிடுவாங்க. இன்னைக்கு சனி பகவான்கிற ஒருத்தர் மட்டும் இன்னைக்கு 6ஆம் பாவத்தோட இருக்கிறதுனால
இந்த வேலை சார்ந்து ஒரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சார்ந்து ஆரம்பிக்கிறீங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் அந்த ட்ரீம் ஹவுஸை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலைகள்லாம் கொடுக்கும். பட் இனி வரக்கூடிய டைம் அந்த வீட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கு பணம் இருந்தாலுமே அந்த லேபர் ப்ராப்ளம், அந்த லேபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாராவது ஒருத்தர் வரல அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் க்ளீனாக அஃபெக்ட் ஆனால் இது நேரம் எல்லாமே ஃபுல்லாகவே அப்படியே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் இனி வரக்கூடிய டைம் பீயிங் அப்படிங்கிறது கிளியர் ஆக போது ஒரு கட்டி ஒரு ஃபினிஷிங் பண்ணி அந்த வீட்டில் நீங்கள் குடி போகக்கூடிய காலமாக கண்டிப்பாக இந்த டைம் பீயிங் இருக்கும். அதே போல் குருவோடைய டிரான்சிட் தொழில் சொல்லியே ஆகணும். இந்த குரு துலாத்தை பொறுத்தவரையும் தொழிலுக்கு ஏதோ கடனுக்கு தொழிலா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கொண்டு போயிடுவார். நிறைய ஃபினான்ஷியல் பேர்டன்ஸை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் துலாத்தை பொறுத்தவரையும் இந்த குரு. அந்த குருவோடைய டிரான்சிட் அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குங்க. அதனால தொழிலில் கடன் வாங்குறதுல கவனமாக இருங்க. துலா ராசிக்காரங்க என்ன வருது ஏது வருதுன்னு தெரியாமல் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. அதனால நிறைய ஆபத்துகள் அப்படிங்கிறது காத்துட்ருக்கு. அது அந்த ஆபத்தோடைய அளவு பிறந்த கால ஜாதகத்தை பொறுத்தவரையும் கண்டிப்பாக மாறுபடும். ஸோ தொழில் ரீதியில் ரொம்ப 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 கவனம் அப்படிங்கிறது. அதே போல் 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால இந்த மேரேஜ் லைஃப்பில் அந்த தேர்டு பர்சனுடைய இன்டர்ஃபியர் காரணமாக திஸ் ஆர் தட் வாழலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தோடு இருந்தீங்க. இனி அந்த குழப்பமெல்லாம் அப்படியே படிப்படியாக சால்வ் ஆக போகுது. 9ஆம் இடம் சம்மந்தப்படும் போது வேண்டாம், அந்த டைவர்ஸுங்கிற ப்ராசஸ் வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்கிற ஒரு தாட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக போகுது. ஸோ அதுக்கு ஒரு ரீயூனியனுக்கு ஒரு ஸ்டார்டிங் டைம் பீரியடாக எல்லாம் பேசலாமா, ஃபேமிலியோட சேர்ந்து பேசலாமா, ஒரு ஃபைனல் சொல்யூஷன் வருமா, ரொம்ப நாட்களாக கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கு. இந்த விஷயத்துக்கு எல்லாமே இனி வரக்கூடிய டைம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு யோகமான நேரமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் இது ஃபேமிலி ரீயூனியனுக்கும் ஸ்டடீஸ் ரிலேட்டடில் நான் வெளிநாடு போய் படிக்கலான்னு இருக்கேன் மேடம், அதுக்கெல்லாமே இந்த நேரம் சப்போர்ட் பண்ணுமா, அதுக்குள்ள வீசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, அதற்குள்ள ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாமா. எப்பவுமே டிரான்சிட்ங்கிறது ஒரு ஸ்டெப்பு, பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது ரிசல்ட் அவுட்புட். ஸோ ஒரு தனிப்பட்ட ஜாதகம் ஒரு டிரான்சிட் ஒரு விஷயத்தை கொடுத்துச்சுன்னா அது தற்காலிகமானதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நிரந்தரமானது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது கொடுக்காது. ஸோ மோரோவர் தொழிலில் ரொம்ப கவனம். துலா ராசி வேலை சார்ந்து தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள்லாம் படிப்படியாக சால்வ் ஆகும். சால்வ் ஆனோடனே மறுபடியும் கடன் வாங்கி உள்ள போட்டலாம்னு நினைச்சிடக்கூடாது. ஸோ மோரோவர் இந்த நேரம் தொழிலுக்கு, வேலைக்கும், திருமண வாழ்க்கைக்கும் ஒரு தரமான அந்த விஷயத்துக்கு ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போகக்கூடிய சந்திரனாக இந்த 3 பிளானட்டரி பொசிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு செயல்பட போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ நம்ம சொன்னது அனைத்துமே டிரான்சிட்டுக்கு உண்டான பலன்கள் தான். இந்த கிரகம் இந்த மாதம் இங்கே இருக்கும், அடுத்த மாதம் மாறிடும். சனி பகவான் டிரான்சிட் மாறும்போது எல்லா பலன்களும் மாறும். பட் ஃபைனல் அவுட்கம் தசா புத்தி ஒரு ஃபோட்டோகிராஃபி மாதிரி உங்களோட பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு விஷயத்தை கிளீனாக சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எங்கிட்ட ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.